கருப்புளுந்து கருப்பட்டி சேர்த்து பண்ண கருப்புளுந்து லட்டுங்க. ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். ஈஸியா பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 1 டம்ளர் அளவுக்கு உடைச்ச கருப்புளுந்து எடுத்திருக்கேன். நீங்க முழு கருப்புளுந்து கூட எடுத்துக்கலாம். கழுவிட்டு நல்லா தண்ணி வடிச்சு வச்சுக்கலாம். உளுந்து காஞ்சதுக்கு அப்புறம் வறுத்தாலும் சரி, லைட்டா ஈரத்தோடவே வறுத்துக்கிட்டாலும் சரிங்க. சிம்ல வச்சு நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு பிளேட்ல கொட்டி வச்சிருங்க, நல்லா ஆறட்டும். அதே டம்ளர்ல 1/2 டம்ளர் அளவுக்கு வேர்க்கல்ல, வறுத்த வேர்க்கல்ல எடுத்திருக்கேன். அது லைட்டா சூடானா போதுங்க. வேர்க்கல்ல கூட நீங்க பாதாம் முந்திரி எல்லாம் கூட சேர்த்துக்கலாங்க. மொத்தம் ஒரு 1/2ல இருந்து 3/4 டம்ளர் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். வேர்க்கல்லையில பாதி தோல் எடுத்துட்டு அதையும் தனியா வச்சிடலாம். இப்ப ஆறின உளுந்த ஃபர்ஸ்ட் ட்ரையான மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா கொஞ்சம் நைஸா, எந்த அளவுக்கு நைஸா பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா பிடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப அந்த வேர்க்கல்லையும் மிக்ஸியில சேர்த்து ரொம்ப நைஸா இல்லாம கொஞ்சம் கொரகொரப்பா பல்ஸ் மோட்ல ஓட்டி எடுத்துக்கோங்க. வேர்க்கல்ல போடும்போது மிக்ஸி ஒரே அடியா ஒட்டிடக்கூடாது, விட்டு விட்டு திருப்பணுங்க. அதே டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு கருப்பட்டி பொடிச்சு எடுத்திருக்கேன். நீங்க வெல்லம் கூட எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கலவையும் கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து திரும்ப ஒரு தடவை ஓட்டி எடுத்துக்கோங்க. அப்ப கருப்பட்டியில சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் நல்லா உடைஞ்சு எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும். ஒரு 3 அல்லது 4 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் நல்லா சூடு பண்ணிட்டு இந்த கலவையில அப்படியே ஊத்திருங்க. ஊத்திட்டு கொஞ்சம் சூடா இருக்கும், ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்க நெய்க்கு பதிலா நல்லெண்ணெய் சூடு பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனா நல்லெண்ணெய் சேர்க்கும் போது அந்த நல்லெண்ணெய் வாசம் இருக்கும், குழந்தைகளுக்கு பிடிக்காம போயிடும். ரொம்ப நேரம் ஆறெல்லாம் வேண்டியது இல்லைங்க. இப்ப நல்லா கரண்டியில மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கையிலயும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டைகளை பிடிச்சி எடுத்துக்கோங்க.